இன்குலாப் ஜிந்தாபாத் ஜெய் பீம். தூய்மை பணியாளர்களின் பணி நிரந்தரத்திற்கான உரிமை மாநாடு. அனைவரும் வாரி மாநாட்டை வெற்றி பெற செய்வீர். தமிழ்நாடு அரசே, சென்னை மாநகராட்சியே, கொரோனா பெருந்தொற்று, புயல், மழை, பெருவெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர் காலங்களிலும் மக்கள் நலன் காக்க போராடும் தூய்மை பணியாளர்களின் வேலையை ஒப்பந்தமாக்காதே. தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் போனஸாக ரூபாய் 13,000 உடனே வழங்கிடுக. தமிழ்நாடு முதல்வரின் 19/1/2021 தேசிய கடிதப்படி ஆண்டு கணக்கில் பணிபுரியும் NULM தூய்மை பணியாளர்களை உடனே பணி நிரந்தரம் படுத்துக. ஒரு நகரத்தின் அழகு அந்த நகரம் எந்த அளவுக்கு தூய்மையாக உள்ளது என்பதை வைத்துத்தான் அளவிடப்படும் என்றால் அது மிகையல்ல. சென்னையை சிங்கார சென்னையாக மாற்ற அரசு எத்தனை திட்டங்களை செயல்படுத்தினாலும் ஒரு நாள் தூய்மை பணிகள் நடைபெறவில்லை என்றால் நிலைமை மிகவும் மோசமான நிலைக்கு சென்றுவிடும். சமீபத்தில் வெளியான நெஞ்சுக்கு நீதி படத்தில் தூய்மை பணியாளர்கள் ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டால் எந்த நிலை ஏற்படும் என்பதை காட்சிப்படுத்தியிருப்பார்கள். இப்படி ஒரு சிறு கிராமம் முதல் பெரிய நகரம் வரையில் அங்கு வசிக்கும் மக்களின் சுகாதாரத்தை பாதுகாப்பதில் தூய்மை பணியாளர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. ஆனால் பல நேரங்களில் அந்த தூய்மை பணியாளர்களும் நம்மை போன்ற மனிதர்கள்தான் என்பதை நம்மில் பலர் மறந்து விடுகிறோம். நாம் தினசரி குறைந்தபட்ச தினசரி ஊதியமாக 753 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை அமல்படுத்த கோரி சென்னையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். மாநகராட்சி ஆணையரையும் மேயரையும் சந்தித்து மனு அளிக்க முயன்ற தங்களை போலீசார் உள்ளே அனுமதிக்கவில்லை என கூறி மறியலில் ஈடுபட்டதாக அத்தொழிலாளர்கள் தெரிவித்தனர். ஜெய் பீம். தமிழக அரசே, தமிழக அரசே, மழை புயல் காலங்களில் மக்களின் சுகாதாரத்திற்காக பணி செய்யும் தூய்மை பணியாளர்களின் நிரந்தர வேலையை நிர்ணயம் செய்யாமல் இருப்பது நியாயம்தானா? நியாயம்தானா? மத்திய அரசுக்கு எதிராக சமூக நீதி பேசும் திராவிட மாடல் அரசு பணியாளர்களுக்கு எதிராக பணி நிரந்தரம் படுத்தாதது நியாயம்தானா? நியாயம்தானா? தூய்மை பணியாளரின் பணியினை ஒப்பந்த மையம் படுத்துவது நியாயம்தானா? நியாயம்தானா? வெல்லட்டும், வெல்லட்டும், தூய்மை பணியாளர்களின் புரட்சி வெல்லட்டும். இன்குலாப் ஜிந்தாபாத். நம்ம நாட்டுக்கு நம்மளால முடிஞ்சது எதனா ஒன்று செய்யணும். என்னால் முடிஞ்சது நான் ரோட சுத்தம் பண்றேன். தூய்மை பணியாளர்களும் நம்மை போன்ற மனிதர்கள்தான். நமது வீடு முதல் தெரு வரை தேங்கும் குப்பைகளை தினசரி சேகரித்து நாடும் மக்களும் நலமாக இருக்க பணியாற்றி வரும் அவர்களை மாமனிதர்களாக போற்ற வேண்டும். குறைந்தபட்சம் மனிதர்களாகவாவது மதிப்போம். குப்பைகளை முறையாக அகற்றும் நம்மை போன்ற மனிதர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம். தூய்மையான நகரம் நம்மால் மட்டுமே சாத்தியம்.